அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா. சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து பொற்றாமரையடியேன் போற்றும் பொருள்களாய் வெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்தேனி குற்றை வேளங்களை கொல்லாமற் பொய்காட்டேன் இற்றை பறைகொள்வான் என்றுகான் கோவிந்தா எற்றைக்கு மேலேல் பிறவிக்கு முந்தன்னோடு உற்றமே யாவோம் உமக்கே நாம் ஆற்றைவோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றையிலோ ரெம்பாவாய் ஸ்ரீ ராமராம ராமேதி ரமேராமி மனோரமே சகஷ்டநாம துல்லியம் ராமநாம வராணனே ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீ உத்தாளகர் மகரிஷிக்கு ஜெய். இந்த அருமையான சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் 25வது வெள்ளி விழா கருத்தரங்கத்திற்கு வருகை தந்து அரங்கு நிறைய சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய மற்றும் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய ஜோதிட பெருமக்கள் அனைவரையும் வணங்கி இந்த 25வது விழா போல் பல்வேறு விழாக்களை இந்த அறிவாலயம் சந்திக்க வேண்டும் என்று வாழ்த்தி, நம்ம போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா அப்படிங்கிறது வாசகமாக போட்டிருக்காரு. அப்போது ஜோதிடர்கள் நம்ம நிறைய தான தர்மங்கள் அன்னதானங்கள் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிறைய கர்ம வினைகளை குறைக்கும். இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய டைம் அப்படிங்கிறது அந்த விருச்சிக லக்னம், லக்னாதிபதி அனுச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு, சனி பகவான் அந்த லக்னத்தை 10ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய அமைப்பு. காலையிலேருந்து அனைத்து நம்ம ஜோதிட குருமார்கள் அனைவரும் பேசிய நேரம் பார்த்திங்கனாக்கா அந்த லக்னத்தை சனி பகவான் லக்னம் நின்ற சாரம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியம். அப்போ லக்னம் நின்றது அனுசம் நட்சத்திரத்தில் நின்று சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய நேரம். அனைவரும் பார்த்திங்கன்னா அந்த கர்ம வினைகளை பற்றியே தொட்டு தான் போயிருப்பாங்க. அந்த கர்ம வினைகள் நீங்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இங்கே நம்ம விழாவினுடைய தலைமை அப்படிங்கிறதே திருச்செந்தூர் முருகப்பெருமானை தான் போட்டிருக்காரு. அப்போ திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய கடல் குளியல் எவ்வளவுக்கு எவ்வளவு செய்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுடைய கர்ம வினைகள் குறையக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இப்போ திருச்செந்தூரில் குளிக்கிறவங்க பொதுவாக கடலில் குளிக்கக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கடலில் குளிச்சுட்டு உடனே போய் நாளிக்கிணத்துல குளிச்சுருவாங்க. அதே போல் கடலில் குளிச்சுட்டு உடனே ரூமில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுருவாங்க. ஆனால் திருச்செந்தூரில் குளியல் அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல போய் நாளிக்கிணத்துல குளிச்சுட்டு நம்ம உடலை சுத்தம் செய்து கொண்டு பிறகு சென்று கடலில் முடிந்த மட்டும் ஒரு 48 நிமிடங்கள் அந்த ஒரு 2 நாளிகையாச்சும் அந்த கடலில் நீங்கள் இருந்து அந்த உப்புத்தன்மைகள் அப்படிங்கிறது உங்களோட உடலில் படணும். அந்த மணலுக்கும் ராமேஸ்வர மணலுக்கு ஒரு புனிதத்தன்மை இருக்குது. அதே போல் திருச்செந்தூர் கடலுக்கு ஒரு புனிதத்தன்மை இருக்குது. கடலில் மட்டும் இரவுக்கு மேலே சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு குளிக்கக்கூடாது. அது எக்ஸப்ட் சில கடல்கள் இருக்குது. அந்த வரிசையில் நம்ம திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 48 நிமிஷம் அந்த கடல் நீரில் இருங்க. கடல் நீரில் இருந்துட்டு வந்த உடனே ரூமுக்கு போய் அந்த தண்ணியை ஊற்றி அந்த கடல் நீரெல்லாம் கழுவாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு முதல்ல போய் நாளிக்கிணத்துல குளிச்சுட்டு அடுத்தது போய் கடல் நீரில் குளிச்சுட்டு அந்த மணல்களை மட்டும் சுத்தம் செய்து கொண்டு அப்படியே உடை அணிந்து கொள்ளுங்கள். ஏன்னா அந்த கர்ம வினைகளை நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜியெலாம் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் கடல் நீர். அதை உடனே நீங்கள் அவசர அவசரமாக தண்ணியை ஊற்றி அந்த எனர்ஜியை குறைக்காதீர்கள். ஏன்னா கடலில் போய் இந்த குளியல் பண்ணுறத இதுக்கு அப்புறமாவது இது மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி கடலில் குளிச்சுட்டு போய் உடனே நாளிக்கிணத்துல குளிக்காதீங்க. நாளிக்கிணத்தில் குளித்து விட்டு நீங்கள் போய் கடலில் குளிங்க. அதுக்கு தான் 3 தடவை திருப்பி சொல்கிறோம். அதே போல் அந்த முருகப்பெருமானை இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா அந்த குரு ஹோரையில் நம்மளோட இந்த மீட்டிங்கில் பார்த்திங்கனாக்கா சுண்டல் கொடுத்துருப்பாங்க. அப்போ அது மாதிரி அந்தந்த ஹோரை தன்மைகளை பார்த்து நீங்கள் இன்றைக்கி காலையில், ஏன்னா இப்போ நம்ம பேசுனதெல்லாம் ரெக்கார்ட்ஸாக இருக்குது, காலையிலேருந்து எந்த ஹோரையில் எந்தெந்த நபர்கள் பேசுனாங்கன்னு பாருங்கள். அந்த ஹோரை தன்மைகளை ஒப்பிட்டு தான் அவங்க அதை பேசியிருப்பாங்க. செவ்வாய் ஹோரையில் பேசின நபர் நம்ம பொன்னையா சுவாமிகள் பார்த்திங்கனாக்கா, கீழே விழுந்துட்டியா வாகனம் வாங்குவேன்,
அப்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அந்த செவ்வாயோட தன்மைகள் அந்த ஹோரைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகச்சிறப்பாக வந்த இப்போ நம்ம சக்திகுரு சார் சொன்னார், வந்தவர்கள் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கு திசாபுத்திகளை பாருங்கள்னு. அது மாதிரி நிறைய சூட்சுமமான விஷயங்கள் உண்டு. இந்த ஹோரையை வச்சு பாருங்கள். ஹோரையை வச்சு ஹோராநாதன் அவர்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்குதோ அது சம்மந்தப்பட்ட கேள்வியாக இருக்கும். ஹோராநாதனை வச்சே நீங்கள் பலன் சொல்லிடலாம். ஏன்னா அதுக்கு உதாரணம் இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு விழா நடக்குது அப்படின்னாக்கா ஒரு 10 மணியிலேருந்து என்ன ஹோரைகள் போயிருக்கு, 7 சூரியன், 8 செவ்வாய், 9 சுக்கிரன், 10 புதன், 11 சந்திரன், 12 சனி, 1 குரு, அப்படி வரிசையில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கக்கூடிய அமைப்பில் இப்போ சூரிய ஹோரை ஓடிட்டுருக்குது. ஞாயிற்றுக்கிழமையில் 1 to 2, காலையில் 6 to 7, 1 to 2, 8 to 9. அது மாதிரி அந்த ஹோரைகளை அனுசரித்து நீங்கள் பலன் சொல்லி பாருங்கள். அதே போல் ஜோதிடர்கள் நம்ம நிறைய இருக்கோம். அந்த கர்மத்தின் அளவை குறைக்கணும் அப்படின்னாக்கா இந்த கடல் குளியல் உங்களுக்கு முக்கியமாக பயனாக இருக்கும். அதே மாதிரி போனோமா கடலில் குளித்தோமா வெளியில் உடனே ஒடியாந்தமான்னு இருக்காதிங்க. ஒரு 48 நிமிஷமாச்சும் அந்த கடலில் குளிக்கிற தன்மைகள் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கும். வருடத்திற்கு 2 முறையாச்சும் கட்டாயம் ஏதாவது கடல் குளியல் பண்ணுங்க. அதே மாதிரி ஜோதிடர்கள் நம்ம ஏதாவது ஒரு சரியில்லாத ஜாதகத்தை பார்க்குறீங்க, ஒரு வியாதிபாத நாம யோகத்தில் பிறந்தவங்களது பார்க்குறீங்க, ஏதாவது யோகங்கள் ஏற்கனவே நம்ம தணிகாசலம் சார் சொன்னார், ஒரு 5 யோகங்கள், சில யோகங்கள்லாம் சரியில்லாத அமைப்பு அப்படின்னு. அந்த மாதிரி சரியில்லாத அமைப்புடைய யோகங்களுடைய ஜாதகங்கள் பார்க்குறது. பொதுவாகவே ஜோதிடர்கள் தினமும் தலைக்கு குளிப்பது சிறப்பு. அதுவும் ஜோதிடம் பார்த்துவிட்டு இரவு வேளையில் குளித்துவிட்டு உறங்க செல்வது அப்படிங்கிறது அந்த கர்ம வினைகளை குறைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். சார் என்னால் கடலுக்கு அடிக்கடி போக முடியல, செலவு பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கெல்லாம் போக முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய 2 நாகங்கள் பின்னி இருக்கக்கூடிய சர்ப்பங்கள் பின்னி இருக்கக்கூடிய கற்சிலைகள் இருக்கும். சில இடத்துலலாம் பார்த்திங்கனாக்கா இந்த கற்சிலைகள் 2 நாகங்கள் பின்னி இருக்கிற மாதிரி கற்சிலைகள் பார்த்திங்கன்னா நிறைய அடித்து வச்சுருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கனாக்கா ராமேஸ்வரத்தில் ஒரு ஜீவசமாதி இருக்குது. யாரோட ஜீவசமாதி இருக்குது ராமேஸ்வரத்தில்? ஆலயத்திற்கு திருச்செந்தூரில் மூவர் சமாதி இருக்குது. ராமேஸ்வரத்தில் ஒரு பதஞ்சலி முனிவரோட ஜீவசமாதி ராமேஸ்வரத்தில் உண்டு. அதாவது முதல் பிரகாரத்தில் போகிறப்போ வலதுபுறம் பார்த்திங்கன்னா ருத்ராட்ச பந்தலுடன் கூடிய நடராஜர் சன்னதின்னு இருக்கும். அந்த நடராஜர் சன்னதியின் முன்பகுதி நடராஜர், பிற்பகுதி ஆஃப் பார்த்திங்கன்னாக்கா ஒரு அணையா தீபம் எரிஞ்சிருக்கும், போகரோட படம் வச்சுருப்பாங்க. அதுதான் போகரோட பதஞ்சலி முனிவரோட ஜீவசமாதி. ஏன்னா போகரை பற்றியும் ஒரு விஷயம் சொல்லணும், போகர் குறுக்க வராரு, அவரதையும் சொல்லிடலாம். பதஞ்சலி முனிவரோட அந்த அணையா தீபம் எரியக்கூடிய இடத்துல அங்கே பார்த்திங்கன்னாக்கா அது சுற்றியும் ஒரு 500 நாகர் கற்கள், அந்த இணைந்த சர்ப்பம் பின்னிய கற்கள் இருக்கும். அந்த இடத்துல போய் அந்த நாகரையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து அந்த இடத்துல உட்காந்து உங்களுடைய கோரிக்கைகளை வேண்டிட்டு வாங்க, நல்லது கட்டாயம் நடக்கும். கர்ம வினைகளை கடலில் போக முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகர் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா அந்த இணைந்த சர்ப்பம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். டாக்டர் சிம்பல் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா இணைந்த குறியீடு இருக்கும். அந்த இணைந்த குறியீடு நிறைய தோஷங்களை நீக்கி தரக்கூடிய அமைப்பு. அதுவும் கற்சிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் பார்க்குறீங்கன்னா வாரத்தில் ஒரு 2-3 தடவை அந்த கற்சிலை இருக்கக்கூடிய இணைந்த நாகர் இருக்கக்கூடிய கற்சிலைக்கு சென்று ஒரு தீபமேற்றி அதை கண்குளிர பார்த்துட்டு வாங்க, தோஷங்கள் குறையும். வருடத்தில் ஒரு 2 முறை நீங்கள் அந்த கடல் குளியலை வச்சுக்கோங்க. அதே மாதிரி கடல் நீரை எடுத்துகிட்டு வந்தும் நம்மளுடைய அலுவலகத்தில் தெளிச்சு விடலாம். இல்லைனா மூட்டை உப்பு, கல்லுப்பு போட்டு தெளிச்சு விட்டும் கல்லுப்பு போட்டு குளித்து கொண்டு வருவதும். ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறதே பொதுவாக கர்மாவை வாங்கக்கூடிய தொழில், கர்மம் நிறையக்கூடிய தொழில் அப்படின்னு நிறைய நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இதில் நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்ம ஒழுங்காக சொன்னால் கர்மா நமக்கு வராது. ஏன் ஜோதிடம் கர்மா தொழில் அப்படின்னு சொல்கிறோம்னா, நம்ம எல்லா ஃபீல்டுலேயும் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் டாக்டராக இருந்தால் டாக்டர்ஸே பார்த்திங்கன்னா ஆர்த்தோ இருக்கார், கண்ணுன்னா அதுக்கு தனியாக இருக்கார், பல்லுன்னா அதுக்கு தனியாக இருக்கார், நரம்புன்னா அதுக்கு தனியாக இருக்கார், ஃபேசியோ மேக்ஸிலரி சர்ஜனுங்கிறாங்க. அதுலேயே டென்டிஸ்ட்லேயே பல விதங்கள் இருக்காங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பர்ட் இருக்காங்க. ஆனால் ஜோதிடர் மட்டும்தான் ஒருத்தரே
மல்டிபிள் இதுவும் நம்ம தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறோம். அப்போது ஜோதிடத்தில் தயவு செய்து நமக்கு தெரியாத விஷயங்கள் இருந்தால் உங்களுடைய குருமார்களுக்கு ரெஃபர் பண்ணி விட பழகுங்க. ஒருத்தரும் ஒரு ஃபீல்டில் திருமண பொருத்தத்தில் இவர் எக்ஸ்பர்ட்டு. இப்போ ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா திருமண பொருத்தத்தில் அவர் எக்ஸ்பர்ட்டுன்னா உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் தாராளமாக அவர்கிட்ட அந்த உங்களோட வாடிக்கையாளர் அனுப்புங்க. உடனே நம்மளை விட்டு அந்த வாடிக்கையாளர் அவர் பின்னாடியே போயிட மாட்டார். நம்மக்கிட்ட விஷயம் இருந்துச்சுன்னா கட்டாயம் அவர்கிட்ட, ஏன்னா ஒரு ஃபீல்டில் தேர்ந்தெடுத்து ஒரு திருமண பொருத்தமாக இவர் தொழிலை பற்றி நல்லா சொல்லுவார், இவர் திருமணத்தை பற்றி நல்லா சொல்லுவார், இவர் நிலம் வாகனம் வாங்குறத பற்றி நல்லா சொல்லுவார் அப்படிங்கிறதுல ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிட்டு அடுத்த தன்மைகளுக்கு போகக்கூடிய தெரியாத விஷயங்களை ஜோதிடர்கள் தெரியாதுன்னு நம்ம சொல்லி பழகணும். அப்படி இல்லைன்னா வாடிக்கையாளர்கிட்ட தெரியாதுன்னு சொல்ல முடியலன்னாக்கா, சார் உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க, இன்னும் கொஞ்சம் கட்டங்கள்லாம் போட வேண்டி இருக்குது, நம்ம எவ்வளவோ இருக்குது, தசாம்சம் இருக்குது, அது இருக்குது, வர்க்க சக்கரம் இருக்குது, உங்களுக்கு ராசி நவாம்சம் மட்டும்தான் இருக்குது, இதை கொஞ்சம் நல்லா கணிக்க வேண்டி இருக்குது, நான் கணிச்சிட்டு நாளைக்கு பதில் சொல்கிறேன், நாளைக்கு பதில் சொல்கிறேன்னு உங்களுடைய குருமார்கள்கிட்ட அதோட ஒரு ஒப்பீனியன் வாங்கி சொல்லுங்கள். தெரியாத விஷயத்தை தெரிஞ்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு நம்ம சொல்லி அதனால் அவர் பாதிக்கப்பட்டு அவர் உங்களை பற்றி திட்டிக்கிட்டே நினச்சிக்கிட்டு இருந்தால் தான் இது கர்மா தொழில். அப்போது ஒரு நெகட்டிவ் சொல்லி அதனால் அவருக்கு பாதிக்கப்பட்டு உங்களுக்கு கர்மா வருதுன்னா நீங்கள் நல்ல விதமாக ஜோதிடத்தை படித்து நல்ல விதமாக அவங்களுக்கு வழிகாட்டுனீங்கன்னா அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தன்மைகள் அதுவும் உங்களுக்கு வரும். அப்போ ஜோதிட தொழில்ங்கிறது கர்மா தொழில் இல்லை, நம்ம சொல்லக்கூடிய முறையை பொறுத்து தான் அது இருக்குது அப்படின்னு சொல்லி ஐயா சொன்ன மாதிரி இப்போ டைம் முடிஞ்சது. இப்போ நம்ம ஐயாவே நம்ம அவரோட சித்தரோட சிஷ்யர் தான், மூட்டை சுவாமிகளோட சித்தர் தான். அதனால் அந்த கர்மா குறையிறதுக்கு இது மாதிரி ஜீவசமாதி வழிபாடுகள் நிறைய பண்ணுங்கள். கடல் குளியல் அப்படிங்கிறது பெரிய அளவில் நம்ம கை கொடுக்கும். இது போன்ற பரிகாரங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் ஜோதிடத்துடன் இணைவு பெற்ற பரிகாரங்கள் வாய்ப்பு இருக்கும்போது நம்ம நிறையா கொடுக்கலாம். இந்த 25வது ஜோதிட கருத்தரங்கம் அப்படிங்கிறது ஐயா சொன்ன மாதிரி பல்வேறு வருடங்களை கடந்து 50வது கருத்தரங்கமாகவும் 100வது கருத்தரங்கமாகவும் அதிலையும் நாம் அனைவரும் கலந்து கொண்டு சகோதரரை வாழ்த்துவோம் என்று வாழ்த்தி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, நமஸ்காரம். திரு ராமஜெயம் ராமநாதன் ஐயா அவர்களுக்கு சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பில் பொன்னாடை பொருத்தி தாம்பூலப்பை வெள்ளிக்காயின் கொடுத்து பரிசளிக்கப்படுகிறது. ரொம்ப அழகாக வாழ்வியல் பரிகாரங்கள் பற்றி ஐயா பேசினாங்க. ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகிறோம். அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா.